பொதுவாகவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த இணைக்கிறதுக்காக தான் பாலத்தை கட்டுவாங்க. ஆனால் அதே பாலம் நம்ம உயிரை பறிக்கிற அளவுக்கு ஆபத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆபத்துகள் நிறைஞ்ச பாலங்கள் நம்மளோட உலகத்தில் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலங்களில் சிலவற்றை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்குள்ள புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. நேபாளோட பேக்லூப் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கண்டகி ரிவருக்கு மேல இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட உயரத்தை பார்க்கும்போது சுமார் 380 அடி உயரத்துல அமைச்சிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு தான் இந்த பாலத்தை ஓபன் பண்ணிருக்காங்க. ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த பாலத்துல மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்களாம். ஆனா தற்சமயம் இந்த பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் பிளேஸாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த பாலத்துல இருந்து வியூவை பார்க்கும்போது கண்டகி ரிவர் அது மட்டும் இல்லாம அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையோட அழகா மொத்தமா பார்க்க முடியுமா. இயற்கையோட மொத்த அழகையும் மேல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்கா. இந்த பிரிட்ஜை அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜில யூஸ் பண்ணி கட்டலையாம். சும்மா சாதாரணமாக தான் அவங்க கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தில் நடக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த பாலத்தில் அதிக மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1128 அடி நீளம் வரைக்கும் இருக்காம். நேபாளில் நிறைய சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய நீளம் அதிகமான பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த கண்டகி கோல்டன் பிரிட்ஜ் தானா. ஒரே நேரத்தில் 600 பேர் வரைக்குமே தாங்கக்கூடியதாக இவங்க கட்டியிருக்காங்க. பழங்காலத்து முறைப்படி இயற்கையோட கலந்து இவங்க பாலத்தை கட்டியிருக்கிறது மக்களிடையே பார்த்தீங்கன்னா நிறையவே வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்கு மேலே போகணும் அப்படின்னாவே தனியாக தைரியம் வேணும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உயரத்தில் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜில் பயணம் பண்ணணும் அப்படின்னாவே உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் போகணும். இருந்தாலுமே இந்த பாலம் சித்து மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரை விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களுக்கு உலகத்தோட இணைக்கக்கூடிய கனெக்டிவிட்டி தான் இந்த பாலம். அதை புரிஞ்சுக்கிட்ட சைனா கவர்மெண்ட் அவங்களுக்காகவே இந்த பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. உலகத்துல இருக்கக்கூடிய முன்னணி இன்ஜினியர்ஸால தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. குறிப்பிடப்படக்கூடிய இந்த இடத்துல நிலநடுக்கம் மண் சரிவு அப்படின்னு சொல்லி நிறைய பாதிப்பு இருக்கிறனால இதையெல்லாம் தாங்கி நிக்கிற மாதிரி தான் அவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பாலத்துல பயணம் பண்ணும்போது வாகனங்கள் ரொம்பவே கம்மியான வேகத்துல தான் போகணுமா. இந்த பாலத்தோட உயரத்தை பார்க்கும்போதே பயமா இருக்கு. இதுல எங்கன்னு வேகமா போறது அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். அற்புதமான இடங்கள்ல ஒண்ணுதான் வியட்நாம். வியட்நாம் டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கும் வைல்டு லைஃபுக்கும் ஃபேமஸ் இல்லைங்க. வேர்ல்டு லாங்கஸ்ட் கிளாஸ் பாட்டம் பிரிட்ஜுக்கும் ஃபேமஸ் தான். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் வியட்நாம்ல இருக்கக்கூடிய மோக்சோ டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த கிளாஸ் பிரிட்ஜோட டோட்டல் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 2000 அடி நீளத்துல இருக்கு. இந்த பாலம் தரைமட்டத்துல இருந்து சுமார் 500 அடி உயரத்துல கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் ஒரே நேரத்துல 450 பேர் வரைக்கும் தாங்கக்கூடியதா கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை அவங்க கண்ணாடி வச்சு கட்டியிருக்காங்க. அதுலயும் டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால கண்ணாடிக்கு மேல நடக்கும்போது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். இந்த பாலத்துல நம்ம நடக்கும்போது பறக்கிற அனுபவத்தை கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அற்புதமாகவும் கொஞ்சம் சவாலாகவும் தான் இருக்கு. இந்த கிளாஸ் பிரிட்ஜை அவங்க 2 மலைகளை ஒன்னா இணைக்கிற மாதிரி தான் அவங்க கட்டியிருக்காங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு மேல ஃபர்ஸ்ட் டைம் நடந்து போறவங்களுக்கு த்ரில்லிங்கையும் பயத்தையும் கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்கிடெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே மனிதர்களை ஒரு பிளான் போட்டு டிசைன் பண்ணி அதை கட்டிடத்திலேயோ இல்லைன்னா பாலத்திலேயோ கட்டுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு கட்டி கொடுத்த பாலம் தான். ஈஸ்டர்ன் சைனால இருக்கக்கூடிய மவுண்ட் ஹைசன்ல தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. 3 பெரிய பாறைகள் விழுந்து இயற்கையாகவே இந்த பாலம் உருவாகி இருக்காம். ஆரம்பத்தில் இந்த பாலத்தை பார்க்கும்போது இது ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு தான் நினைச்சாங்களாம். இந்த பாலம் சீக்கிரமா இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. பல வருடங்கள் ஆனாலுமே இந்த பிரிட்ஜ் ரொம்பவே பலமா தான் இருக்காம். இயற்கையாகவே தானா முன் இந்த பாலத்தை அமைச்சு கொடுத்துருக்கு. அதனால கண்டிப்பா வலிமையா தான் இருக்கும். இதே மாதிரி இயற்கையாகவே உருவான பாலங்கள் சைனால நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாத்துக்குமே இம்மார்டபிள் பிரிட்ஜ் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. கனடாவோட நார்த் வேன்கோவர்ல லஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா ரிவருக்கு மேல கிட்டத்தட்ட 230 அடி நீளம் வரைக்குமே இருக்கு. இந்த பிரிட்ஜை சுத்தியும் பார்த்தோம்னா அடர்த்தியான காடுகள் இருக்கு. இந்த பாலத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது காற்று அதிகமா அடிக்குமா. இந்த மாதிரி காற்று வீசும்போது இந்த பாலம் ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கு. அதாவது நகர்த்திட்டே இருக்குமா. இந்த பாலம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நடந்தா கண்டிப்பா பயமா தானே இருக்கும். நடந்து போகும்போது கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தை நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான பாலம் தான் இது. இந்த மாதிரி த்ரில்லிங்கையும் அங்க இருக்கக்கூடிய இயற்கையின் அழகையும் என்ஜாய் பண்றதுக்காகவே சுற்றுலா பயணிகள் அங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம உலகத்துல இந்த மாதிரி பாலங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை விட இன்னுமே ஆபத்தான பாலங்களும் நிறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோல லைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சென்ட்ரல் சைனால தான் இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. மே 2016ல தான் இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த பிரிட்ஜை ஓபன் பண்ண கொஞ்ச நாள்லயே இந்த பிரிட்ஜ் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆத்து தண்ணிக்கு மேல இது ஃப்ளோட்டிங் ஆயிட்டே இருக்கு. இந்த பாலத்தை தண்ணிக்கு மேல மிதக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பாலமும் அதோட பேருக்கு ஏத்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஆயிட்டே இருக்கு. தண்ணி எப்படி மூவ் ஆகுமோ அதே மாதிரி இந்த பாலமும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கா. இந்த பாலத்துக்கு மேல பயணம் பண்ணும்போது சைட்ல இருக்கக்கூடிய இயற்கையோட அழகை பார்க்கும்போது ரொம்பவே ரம்மியமா இருக்குமா. இதோட நீளம் 1640 அடி வரைக்கும் நீளமான ஒரு பாலமா தான் அமைச்சிருக்காங்க.
கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துக்கு மேல கார்ல தான் நம்ம வந்து போக முடியும். இந்த பிரிட்ஜை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் போட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து கட்டினதுக்கு அப்புறம் இந்த பாலத்தை அதிக பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜுக்கு மேல கார்கள் போகும்போது வேகம் கம்மியா தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்களாம். தண்ணிக்கு மேல ரொம்பவே பொறுமையா டிராவல் பண்ற மாதிரியும் அங்க இருக்கக்கூடிய இயற்கையோட அழகை மொத்தமா பார்த்து ரசிக்கிற மாதிரியும் தான் இந்த பாலத்தை அவங்க கட்டி கொடுத்திருக்காங்க. சீனால உலியங்குவான்ல இருக்கக்கூடிய சாங்ஜியாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்தை அவங்க கண்ணாடினால தான் தரையை அமைச்சிருக்காங்க. தரை மட்டத்துல இருந்து பார்க்கும்போது சுமார் 300 அடி மீட்டர் உயரத்துல அமைச்சிருக்காங்க. அகலம் வந்து 20 அடி இருக்காம். நீளம் வந்து 430 மீட்டர் வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சைனால ஹீனான் மாகாணத்துல சாங்ஜியாச் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பூங்கால இருக்கக்கூடிய 2 மலைகளை இணைக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை சுற்றுலா போறவங்களுக்காகவே கட்டியிருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 800 பேர் வரைக்குமே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாலத்தோட சைடு வியூவை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குமா. அது மட்டும் இல்லாம இது வந்து கண்ணாடி தர பாலம் அப்படிங்கறதுனால பாலத்துல வந்து நம்ம நடந்து போகும்போது நடக்கிற மாதிரி தெரியாது. அது வந்து பறக்கிற ஃபீலிங்க கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஜியாஜி கிளாஸ் பிரிட்ஜ்ல பங்கி ஜம்பிங் கூட குதிச்சிட்டு இருக்காங்களா. பாகிஸ்தானோட பல்டிஸ்தான் ஏரியால தான் இந்த ஒரு பாலத்தை அமைச்சிருக்காங்க. இதை நம்ம பாக்குறப்ப பல காலத்துல கட்டின பாலம் மாதிரி தான் நமக்கு தெரியும். அதாவது மரப்பலகைகளும் கயிறுகளையும் யூஸ் பண்ணி தான் இது வந்து பழங்கால முறைப்படி கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது இதுல நடக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என்ன காரணம்னா அந்த அளவுக்கு ஒரு பழமையான பாலமா தான் இந்த பாலம் வந்து தெரியுது. 2600 மீட்டர் உயரத்துல தான் இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை கட்டினாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து கையாலேயே இந்த பாலத்தை உருவாக்கி இருக்காங்க. உள்ளூர் மக்கள் அவங்க தேவைக்காக அவங்களே பாத்தீங்கன்னா வெறும் மரக்கட்டைகளையும் பலகைகளையும் யூஸ் பண்ணி கயிறுகளை வச்சு ஒரு பாலம் மாதிரி இந்த பாலத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த பாலம் வந்து 2 மலைகளை இணைக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அமைச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த பாலம் வந்து ரொம்பவே ஆபத்தானதா தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாலம் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கி இருக்காங்க. ஆனா இது வந்து அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அருந்து வந்து விழுந்துரும். அந்த சமயத்துல இந்த பாலத்துல யாராவது நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து கீழே விழுந்து அடிபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலுமே பழங்காலத்து பாலங்கள் நம்ம பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியம் தான். பொதுவாகவே பார்த்தோம்னா பாலம் கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சைட்ல இருந்து அந்த சைடு நம்ம வந்து கடந்து போறதுக்காக கட்டுவாங்க. நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரூயி பிரிட்ஜ்ல வந்து அவங்க கிராஸ் பண்ணாம அந்த பாலத்துல நின்று செல்ஃபி தான் எடுத்துட்டு இருப்பாங்களாம். இந்த பாலம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சுற்றுலா தலமாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு பாலத்துக்கு மேல நின்று அவுட் வியூவை பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பா இருக்குமா. சீனால ஜெய்ஜியாங்கில் இருக்கக்கூடிய தைஜோவ்ல தான் இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்தை நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமா அமைச்சிருக்காங்க. பொதுவாகவே பாலம் அப்படின்னா ஒரு அடுக்குகளை கொண்ட பாலமா தான் அமைச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து கொஞ்சம் விசித்திரமா 3 அடுக்குகளை கொண்ட பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை அவங்க வந்து நடந்து போறவங்களுக்காகவே தான் கட்டியிருக்காங்களாம். இந்த பாலம் வந்து செஞ்சியாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளத்தாக்க கிராஸ் பண்றதுக்காக தான் கட்டியிருக்காங்க. இதுல இருக்க அற்புதம் என்னன்னா இது வந்து கிளாஸ் பிரிட்ஜ் தான். அதாவது கண்ணாடி தரையினால இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா 140 மீட்டர் உயரத்துல அமைச்சிருக்காங்க. இந்த ரூயி பிரிட்ஜை 2017ல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2020லயே ஓபன் பண்ணிருக்காங்க. மற்ற பாலங்கள் போல இல்லாம இந்த பாலம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால இந்த பாலத்துக்கு அதிகமான மக்கள் போட்டோ எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்களா. இந்த ஒரு பாலத்தை பார்த்தாவே நார்மலான பாலம் மாதிரி இல்லாம விசித்திரமா வானத்துக்கே மேல போற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஜப்பான்ல இருக்கக்கூடிய மேட்சு மற்றும் சகைமினாட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 சிட்டியை இணைக்கிறதுக்காக இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. டி எசிமா உகாசி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலம் ஏரிக்கு மேல இவங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஒரு பாலத்தை நம்ம வந்து பார்க்கும்போது மேல ஏறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு பாலத்தை இவங்க கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெரிய ஏரியில உயரமான கப்பல் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கான். அங்க போகக்கூடிய உயரமான கப்பலுக்கு இடைஞ்சல் ஏதும் வந்துடாம இருக்கிறதுக்காக பாலத்தையே இவங்க வந்து உயரமா கட்டியிருக்காங்க. பொதுவாகவே பாலத்தை கடக்கணும் அப்படின்னாவே கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரமா ஏறி இறங்குறதுனால இதுல வந்து வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ரொம்பவே பயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த பாலம் வந்து ரொம்ப உயரத்துல இவங்க வந்து அமைச்சிருக்காங்க. உலகத்திலேயே பிக்கெஸ்ட் பிரிட்ஜ்ல இந்த எசிமா உகாசி பிரிட்ஜ் 3வது இடத்தை பிடிச்சிருக்கான். இந்த பாலத்தோட அகலம் வந்து பார்த்தோம்னா 11.4 மீட்டர் அகலத்துல இவங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தோட நீளம் வந்து 1.7 கிலோமீட்டர் நீளத்துல கட்டியிருக்காங்க. எசிமா உகாசி பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உயரம் போற மாதிரி தான் இவங்க வந்து கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை பார்த்தோம்னா 6.1% சரிவா கட்டியிருக்காங்க. இந்த பாலத்துல போகும்போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களாம். இப்போதைக்கு இந்த பாலம் வந்து டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.